கரூர் விரைவு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் ஆஜராகியுள்ளார். கூடுதல் விவரணை செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், விவரங்கள். வணக்கம் குமார். கரூரில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை செய்ய முயன்ற போது அவர்களை தடுத்து நிறுத்தி திமுக நிர்வாகிகள் தாக்கியதாகவும் அவர்கள் வந்த காரினை அடித்து சேதப்படுத்தியதாகவும் 150 கரூர் மாநகர மேயர் உட்பட 150 திமுக மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல அந்த அசோக்குமார், அதாவது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீதும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று இருந்தார். தற்பொழுது இந்த வழக்கின்படி கரூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இவர் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக சென்னையில் ஜாமீன் பெற்றிருந்த இதேகுடி ராயக்க எம்எல்ஏவுக்கு பண பரிமாற்றம் செய்ததாக அந்த வழக்கின்படி ஜாமீன் பெற்று இந்த சரணடைய சூழ்நிலையில் இன்று கரூர் நீதிமன்றத்தில் சரணடைய வந்துள்ளார். இதனால் கரூர் நீதிமன்றம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு புறப்பட்டுள்ளது. பரபரப்பாக உள்ளது. ராம்குமார், அஜித்குமார், தகவலுக்கு நன்றி.